இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். மார்கழி 10வது நாள். வழக்கம் போல் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலை குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் பழைய பூவை எடுத்துகிட்டு புது பூ வச்சு பிரம்மமுகூர்த்த விளக்கு 5 விளக்கு ஏற்றிட்டு தூப தீபம் காமிச்சு மனவா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு சிஸ்டர் ஒரு சில டவுட்லாம் கேட்குறீங்க, இந்த பூஜை பண்ணனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு. இந்த பூஜை பண்ணுறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அது மட்டும் தான் தாட்டு. எனக்கு இதை கூட நான் அப்போ தான் பூஜை பண்ணுவேன், அந்த மாதிரி நோக்கத்துலாம் பண்ணுங்கள். எனக்கு மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பூஜை பண்ணனால. அதனால நான் பூஜை வழிபட்டு சாமி கும்பிட்டு முடிக்கிறேன். இன்றைக்கி காலை டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி ஆனியன் தொக்குன்னு சொல்லுவாங்க. இது எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் சொல்லலாம். சிம்பிளாக பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலாம்னா, ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆனியன் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, உப்பு மட்டும் அப்புறம் தனி மிளகாய் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. அவ்வளோ சுண்டி வரும், சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காம்பினேஷன் குருமாலாம் மிஞ்சிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இனி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.